எஸ்பி வேலுமணி போய் அமித்ஷாவை சந்தித்தார். தங்கமணி திருச்சியில் போய் சந்தித்தார். அப்போவே மத்திய அமைச்சர் அமித்ஷாஜி வந்து வேலுமணி மிரட்டி எடப்பாடிகிட்ட பணியை வைக்கிச்சு தான் போனார். இல்லைன்னா நீங்கள் பிகான் த பார் தான்ன்ற மாதிரி கடைசி இறுதி. என்ன மிரட்டல் சார் அது? அதாவது அவங்களுக்குள்ள தான் தெரியுது என்ன மிரட்டல். பாமக ஒன்று வந்துட்டாங்க. இல்லை இவங்க யாரையுமே கூப்பிட்டு பேசாமல் அரவணைக்காமல் இருந்ததுனால இப்போ மிரட்டினதுக்கு அப்புறம் இன்னைக்கு பாமக அன்புமணி முந்தானத்தையோட எஃபெக்ட் தான் இதுன்னு சொல்ல வரும். ஓகே. அதே மாதிரி டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் நீங்கள் அழைச்சி பேசணும், இல்லைன்னா அவங்க கூட கூட்டணி விட்டு வெளியேறதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. உங்களை நம்பி நான் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே எங்ககிட்ட இந்த பார்ட்னர்ஸ் அத்தனை பேரை வெளில போனாங்க. டிடிவி, ஓபிஎஸ், அன்புமணி எல்லாமே இருந்தாங்க இல்லையா, என்டிஏ கூட்டத்தில் இருந்தாங்க. ஜான் பாண்டியன்லேருந்து கிருஷ்ணசாமிலேருந்து எல்லாருமே நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்க. நீங்கள் வந்து மேஜர் சீட்டு எடுக்கக்கூடாது. நீங்கள் 134 சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டை நீங்கள் கையில் வைக்கக்கூடாது. மிச்சம் 100 சீட் நாங்கள் தான் பங்கிட்டுப்போம். எல்லாரையும் கூப்பிட்டா கேட்குற சீட்டை கொடுங்க. அன்புமணிக்கு வந்து சின்னமும் இதையே ரெடி பண்ணி கொடுத்தது யாரு? பிஜேபி தான், அமித்ஷாஜி தான். அது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஏன்னா பாமக நிறுவனர் பாமக உயிரோடு இருக்கும், அப்பாவே சைலண்ட் பண்ணி அந்த இது கொடுத்தோம். அந்த நன்றி கடனுக்கு அன்புமணி வந்து என்டிஏ கூட்டணியோட ஐக்கியமாக இருக்கார். அது என்னன்னா ஏற்கனவே அவர் அதை தான் சொல்லி ராமதாஸ் வெளியாறினார். அன்புமணியை புறக்கணிச்சு நீ எப்போ பார்த்தாலும் இந்த என்டிஏ போட்டு தொங்கின்னு இருக்கிற எப்பப்பா அப்படின்னு போன வாட்டி நீ எடப்பாடி கூட வைக்கணும்னாரு. அப்போ வைக்கல. இப்போ எடப்பாடி கூட வைக்கிற இவர் ஐயா ராமதாஸ் வந்து திமுக கூட கூட்டணி பேசி 7 சீட்டு உறுதி பண்ணிட்டார்.